வணக்கம் நண்பர்களே, நான் கார்த்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு கம்ப்ரஸரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ரஸரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ஒன்று இருக்குது, ரன்னிங் கெப்பாசிட்டர் இருக்குது. இப்போ நான் இதில் பேரிங் போயிருந்தது, பேரிங் எல்லாமே மாற்றியாச்சு. இப்போ ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரையும் ரன்னிங் கெப்பாசிட்டரையும் நம்ம மாற்றிட்டோம். இது பழசு இருக்குது. இது ரன்னிங் கெப்பாசிட்டரு. இது பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரு கழட்டலை நான் இருக்கு பாருங்கள், கழட்டி விட்டாச்சு. ஒரு ரன்னிங் கெப்பாசிட்டர் பூசு போட்டாச்சு, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரும் பூசு போட்டாச்சு. இதில் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கனெக்ஷனை பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஸ்டார்டிங்கில் 2 ஒயரு, ரன்னிங்கில் 2 ஒயர் வரும். இந்த நம்ம கனெக்ஷன் எப்படி கொடுக்காருந்தா, ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருக்கு ஸ்டார்டிங் லைனை கொடுத்துட்டு சுவிட்ச் மூலமாக கொடுத்து கட் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கும் ஸ்டார்டிங்கும் ஒன்றா ஜாயின் பண்ணி நான் நியூட்ரல் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் இதில் பாருங்கள், இது நமக்கு ரன்னிங் வைண்டிங்கு, இது ஸ்டார்டிங் வைண்டிங்கு நான் இருக்குவாங்க. இது ஸ்டார்டிங் வைண்டிங்கு, இது சுவிட்ச் லைனு. அதே மாதிரி இதுலேயும் சுவிட்ச் லைனு. நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் கெப்பாசிட்டியும் ரன்னிங் கெப்பாசிட்டியும் ஒன்றா முறுக்கி நம்ம இந்த ரன்னிங்கோடைய பேஸில் நம்ம கொடுத்துருவோம். இதில் கொடுத்து ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரை சுவிட்ச் மூலயமா கொடுத்து சுவிட்ச் லைன் இன்னொரு லைனை இந்த ஸ்டார்டிங் ஒயரில் கனெக்ட் பண்ணுவோம். அப்படி கனெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, நமக்கு கெப்பாசிட்டரில் நமக்கு லைன் கரண்ட்டு நின்றுக்கிட்டே இருக்கும். இப்போது புதுசாக நான் ஒன்று சொல்லித்தரேன். இது எப்படி கொடுங்க, இந்த கெப்பாசிட்டரில் கரண்ட்டு நிற்காது. அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் மொத்தம் நமக்கு கனெக்ஷன் மாறுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் லைனை பேஸை கொடுத்துருங்க, பேஸோடு வச்சு அடித்து விட்ருங்க. அடுத்து ரன்னிங் ஸ்டார்டிங் கெப்பாசிட்டருடைய இன்னொரு இண்டை ஸ்டார்டிங் ஆயிலில் கொடுத்துருங்க. நான் பாருங்கள், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரு. இப்போ பாருங்கள், இது ஸ்டார்டிங் கெப்பாசிட்டரு. இதுக்கு பேஸை கொடுத்தாச்சு. அடுத்து ஸ்டார்டிங் லைனில் அடிச்சிட்டேன். அடுத்து சுவிட்ச் ஒயர்னா இருக்குது பாருங்கள், இது சுவிட்ச் ஒயரு. இந்த சுவிட்ச் ஒயரை பேஸில் மறுபடியும் இதே பேஸில் அடிச்சிருங்க. சுவிட்ச் ஒயரை மாத்திரம் பேஸில் அடிங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் அடிப்போம். அதுக்கு பதிலாக சுவிட்ச் லைன் 2 லைன் வருதில்ல, அதில் ஒரு லைனை இதில் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு ஒரு லைனில் கெப்பாசிட்டர் கொடுங்க, இன்னொரு லைனில் சுவிட்ச் லைனில் கொடுத்துட்டு இன்னொரு லைனில் அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் லைனை ஸ்டார்டிங் ஆயில் கொடுத்துருங்க. இப்போ என்ன ஆகும்னா, நமக்கு சுவிட்ச் கட் ஆகும்போது பேஸ் வரும். பேஸ் நம்ம சுவிட்சோட கட் ஆயிரும். இந்த இதுக்கு வராது, கெப்பாசிட்டருக்கு வராது. சுவிட்சில் நின்றுக்கூடும். அப்படிங்கும் போது நமக்கு கெப்பாசிட்டரில் நமக்கு சார்ஜ் நிற்காது. இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.